ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் சூ சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட்னு ரிவ்யூ பார்க்கலாமாங்க. இங்கே தங்கமயில கூப்பிட்டுட்டு வரதுக்காக கோமதியுமே போயிருப்பாங்க. கோமதி, மீனா, ராஜின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் அங்கே தங்கமயில் வீட்டுக்கு போயுமே அங்கே பாக்கியம் பார்த்துட்டு நம்மளோட பொண்ணோட வாழ்க்கை சரியாகணும், அதே மாதிரி அவள் சந்தோஷமாக அங்கே போய் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி அங்கே அமைதியே இல்லாமல் கோமதி கிட்ட நீங்கள் எதுக்காக நீங்கள் அந்த வீட்டை விட்டு என் பொண்ணை துரத்துனீங்க, அதுவும் இல்லாமல் நீங்கள் என் பொண்ணை நாய் மாதிரி வீட்டை விட்டு துரத்திட்டு இப்போ மறுபடியும் நீங்கள் என் பொண்ணை வந்து பார்த்துட்டு போகிறதுக்கு வந்தீங்களா, இல்லை அவள் வயிற்றில் இருக்க குழந்தைய பார்த்துட்டு போகிறதுக்காக வந்தீங்களா? நீங்கள் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது, அதே மாதிரி அவளுக்கு பிறக்க போகிற குழந்தைய உங்ககிட்டயோ இல்லை மாப்பிள்ளைகிட்டயோ யாருக்கிட்டையுமே நான் காமிக்க மாட்டேன், அதே மாதிரி நான் கண்டிப்பாக காமிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியம் வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்ட அங்கே தங்கமயிலும், அம்மா நீங்கள் ஒரு நிமிஷம் அமைதியாக இருக்கீங்களா, அவங்க பார்க்க வந்தது என்ன பார்க்க வந்தாங்க, அதே மாதிரி என்னோட குழந்தைய பார்க்க வந்தாங்க. நீங்கள் என்னோட வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆனதுக்கு காரணமே நீங்கள் தான். அதே மாதிரி நீங்கள் என்னோட விஷயத்தில், வயசு விஷயத்தில், படிப்பு விஷயத்தில், இது மாதிரி விஷயத்துலலாம் நீங்கள் பொய் சொல்லாமல் இருந்தீங்கன்னா எனக்கு இது மாதிரி ஒரு பிரச்சனையே இருந்திருக்காது. நீங்கள் தான் பிரச்சனை வந்து உருவாக்கிட்டு இப்போ என்னோட வாழ்க்கையை கேள்விக்குறியாக ஆக்கி விட்டுட்டீங்க. உங்களால் தான் எனக்கு இவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தது. நீங்கள் எதுவுமே பேசாதீங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த இடத்த விட்டு போகிறீங்களா, இல்லை நான் இங்கேருந்து போவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தங்கமயிலுமே சொல்லிட்டு அங்கே வந்து கோமதி, ராஜி, மீனான்னு சொல்லிட்டு ஒரு ரூமுக்குள்ளேயுமே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பாக்கியமும் மயில என்ன பண்ணுற மயில அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாக்கியம் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன, மீனாவும் ராஜி இங்கே கோமதின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே தங்கமயில் வந்து கோமதி காலில் விழுந்து, அத்தை என்னை மன்னிச்சுக்கோங்க அத்தை, நான் உங்களை கஷ்டப்படுத்தணும், உங்களை அவமானப்படுத்தணும் அப்படின்றதுனாலலாம் இந்த விஷயத்தெல்லாம் நான் மறைச்சி வைக்கல. இந்த விஷயம் தெரிஞ்சுனா நீங்கள் என் மேலே கோவப்படுவீங்க, இந்த வீட்டை விட்டு போக சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு ரொம்பவே பயமாக இருந்துச்சு. அதனால தான் இந்த விஷயத்தெல்லாம் மறைச்சி வச்சேன் அத்தை. மற்றபடி வேறு எந்த ஒரு நோக்கத்திலையுமே நான் இந்த விஷயத்த மறைச்சி வைக்கல. அதே மாதிரி கல்யாணம் ஆகிற போது எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் வந்து இந்த விஷயத்த மறைச்சா மட்டும்தான் உனக்கு கல்யாணம் நடக்கும், அப்படி இல்லைனா மறுபடியும் உனக்கு கல்யாணமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த ஒரு பயத்திலையும் அந்த ஒரு பதட்டத்திலையும் தான் நான் இந்த ஒரு விஷயத்த வந்து மறைச்சு வச்சேன். அதே மாதிரி கல்யாணம் ஆன பிறகும் உங்கள் மேலேயும் அங்கே மாமா மேலேன்னு சொல்லிட்டு எல்லார் மேலுமே ரொம்பவே பாசம் வச்சுட்டதுனால இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் அந்த வீட்டை விட்டு என்ன தோற்றி அனுப்பிச்சிடுவீங்க அப்படின்ற ஒரே நோக்கத்தில் தான் அந்த விஷயத்த நான் சொல்லாமல் மறைச்சேன். எல்லாத்துக்குமே சேர்த்து என்ன மன்னிச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன்னா அந்த வீட்டுக்கு என்ன நீங்கள் இப்படி கேட்குறதுனால கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்றதுனாலலாம் இந்த விஷயத்த நான் கேட்கலத்த, இந்த உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அதனால் நான் இப்போ மன்னிப்பு கேட்டுட்டேன். இதுக்கு மேலே நீங்கள் அந்த வீட்டுக்கு என்ன கூட்டிகிட்டு போடலாம் கூட பரவாயில்ல. அதே மாதிரி நானுமே மனசு வெறுத்து போயிட்டேன். அதே மாதிரி மாமாவை மீட் பண்ணி நாங்கள் கோயிலில் நான் இந்த சந்தோஷமான விஷயத்த சொன்னேன். ஆனால் அவர் சந்தோஷப்படாமல் என்னையும் கஷ்டப்படுத்திட்டு அவர் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவாருன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கல. ஆனால் இப்படி ஒரு வார்த்தையால் சொல்லிட்டு அவர் திட்டிட்டு போயிட்டாரு. ஆனால் இப்போ கூட அந்த விஷயம் என் மனசில் ஆறாமல் இப்போ வரைக்குமே அப்படியே தான் இருக்குது. இதுக்கு மேலேயுமே அந்த விஷயத்த நான் மறக்கக்கூட மாட்டேன், அதே மாதிரி அந்த வீட்டுக்குமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தங்கமயிலுமே சொல்லுவாங்க. இதை கேட்ட கோமதியும், மயிலு நான் உன்னை அந்த வீட்டை விட்டு அமிச்சது மிகப்பெரிய ஒரு தப்பாக இருக்கலாம், நீ செஞ்ச தப்புக்காக அந்த வீட்டை விட்டு நாங்கள் உன்னை துரத்தி அனுப்பிச்சிருக்கலாம். ஆனால் இப்போ எங்களோட வாரிசை உன்னோட வயிற்றில் சுமந்துக்கிட்டு இருக்க, உன்னை நாங்கள் இப்படியே விட்டுற மாட்டோம். அந்த வீட்டுக்கு எப்படியாவது நான் இங்கே சரவணனை சமாளிச்சுட்டு இந்த வீட்டுக்கு வந்து உன்னை சந்தோஷமாக நல்லபடியாக அந்த வீட்டுக்கு நான் உன்னை கூட்டிகிட்டு போவேன், அது என்னோட வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியும் அங்கே சத்தியம் பண்ணி மயிலோட கையில் வாக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இதை கேட்டதும் இங்கே மயிலுக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாலுமே, அத்தை நீங்கள் சொல்கிறத கேட்குற போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி இது கடைசி வரைக்கும் இந்த அன்பும் அக்கறையும் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சந்தேகமாக இருக்குது. நீங்கள் இந்த விஷயத்தில் முடிவு எடுத்துட்டீங்க, அதே மாதிரி இந்த விஷயத்தில் அவங்க என்னதான் முடிவெடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாமே இங்கே மயிலுமே ஒரு குற்றச்சாட்டு வைக்கவும், உடனே கோமதியும், மயில நீ எதுக்குமே கவலைப்படாத, என்னோட பையன் என் பேச்சை தான் கேட்பான், அதே மாதிரி நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் அவன் கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் மீனாவும், அக்கா நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க, அத்தை தான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்காங்கல்ல, அதே மாதிரி பார்த்துட்டு இன்னொரு விஷயமும் சொல்லிட்டு போகலான்னு தான் அத்தை வந்திருக்காங்க. அதே மாதிரி அந்த வீட்டுக்கு
கூட்டிகிட்டு போகிறத விஷயமெல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க. ஆனால் அதுக்குள்ளே உங்கள் அம்மா தான் பழைய விஷயத்தெல்லாம் பேசி குழப்பி விட்டுட்டாங்க. இதுக்கு மேலே நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்கக்கா. அங்கே சரவணன் மாமா கிட்ட பேசி சமாளிச்சுட்டு அதே மாதிரி இந்த வீட்டுக்கு நல்லபடியாக சந்தோஷமாக வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிற மாதிரி அத்தை வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுமே சொல்லுவாங்க. இதை கேட்டதுமே அத்தை நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு கரெக்டுன்னு தான் படுது. ஆனால் இப்போ வரைக்கும் அவர் சொன்ன வார்த்தையை என்னால் மன்னிக்கவும் முடியல, மறக்கவும் முடியல. ஏன்னா எப்படி இருந்தாலையும் அவர் இப்படி ஒரு வார்த்தையை என்கிட்ட சொல்லியிருக்கக்கூடாது. ஏன்னா இப்போ வரைக்கும் எனக்கு அந்த விஷயத்த நினச்சி ரொம்பவே குற்ற உணர்ச்சியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் எனக்கு ரொம்பவே மன உடைச்சலாகவுமே இருக்குது. ஏன்னா என்னை பார்த்து அவர் இப்படி ஒரு வார்த்தை கேட்கலாமாத்த எனக்கு இப்போ வரைக்குமே கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அப்படி இருந்தாலுமே நீங்கள் என்னை வந்து சமாதானப்படுத்தி நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு நலம் விசாரிக்க வந்திருக்கீங்க. இதெல்லாம் பார்க்குற போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஒரு விஷயத்தினால நான் அந்த வீட்டுக்கு மட்டும் வந்துட மாட்டேன். அதே மாதிரி அவர் வந்து என்கிட்ட அந்த வார்த்தையை சொன்னதுக்கு அவர் என்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும். அதே மாதிரி அவர் மன்னிப்பு கேட்டாலுமே அந்த வீட்டுக்கு வரத்துக்காக நான் யோசிக்க தவிர அந்த வீட்டுக்கு வரணும் அப்படின்ற எண்ணமெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்க கோமதி கிட்ட தங்கமயிலுமே சொல்லுவாங்க. கோமதி இதை கேட்டதும், மயில நீ எதுக்குமே கவலைப்படாத, அவன் ஏதோ தெரியாம அப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பான். ஆனா மனசுல வச்சுக்கிட்டு இப்படி ஒரு வார்த்தையை அவன் சொல்லியிருக்க மாட்டான். என்ன இருந்தாலுமே இந்த விஷயத்த நான் பேசிக்கிறேன். அதே மாதிரி நான் இன்னும் ஒரு 2 நாள் கழிச்சு தான் அங்கே கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சேன். ஆனால் இந்த விஷயத்த நீ எல்லாம் இப்படி சொல்கிற போதெல்லாம் என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியல. நான் இப்போவே நான் இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறேன். அதே மாதிரி இந்த விஷயத்தை பற்றி உங்கள் அம்மா வந்து இந்த விஷயத்தில் தலையிடக்கூடாது. அதே மாதிரி உங்கள் அம்மா வந்து எந்த ஒரு விஷயத்தையும் பேசக்கூடாது. அதே மாதிரி நான் இங்கேருந்து இப்போ கூட்டிகிட்டு போயே ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்ட இங்கே மீனாக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. எப்படியோ ஒரு வழியாக இங்கே தங்கமயிலோட அக்காவோட வாழ்க்கை இப்போ சரியாயிடுச்சு. இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. அக்கா இந்த ஒரு விஷயத்த நினச்சி கஷ்டப்பட்டு இருந்தாங்களோ என்னவோ தெரியல. ஆனால் இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரியுமே மீனா வந்து யோசிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே கோயிலில் மீட் பண்ணி அஞ்சலியை இங்கே சரவணனும் வாக்கு கொடுத்துருப்பாரு. அஞ்சலி, நான் உன்னை மறுபடியும் விட்டுட்டு போக மாட்டேன். எங்கள் அப்பா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் அங்கே மயிலை கல்யாணம் பண்ணிட்டு போனேன். ஆனால் இதுக்கு மேலேயுமே நீ ஒரு வாழா வெட்டியாக இருக்க, ஒருத்தனை நம்பி போய் அவன் ஏமாந்து நிற்கிற. இதுக்கு மேலேயுமே நான் வந்து உன்னை ஏமாற விட மாட்டேன். உன்னை நான் கடைசி வரைக்கும் பார்த்துப்பேன். அதே மாதிரி நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வாக்குமே கொடுத்துட்டு வந்திருப்பாங்க கோயிலில் இங்கே சரவணன். உடனே சரவணன் வந்து, அஞ்சலி எனக்கு இங்கே கடையில் ரொம்பவே வேலை இருக்குது, நான் ரொம்பவே லேட்டாக போனேன்னா அப்பா வந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுவார். நான் இங்கேருந்து கிளம்புறேன், சரி பார்த்து பத்திரமா போ அப்படின்னு சொல்லிட்டு சரவணனும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. பாண்டியன் வந்து கடையில் உட்காந்துக்கிட்டு சரவணன் எங்கே போகிறான் எங்கே வரான்னு சொல்லிட்டு ஒன்றுமே சொல்ல மாட்டான். அவன் ஏதோ மனசுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயத்த மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்கான் நம்மக்கிட்ட. அவன் கடைக்கு வந்த பின்னாடி நம்ம அவங்ககிட்ட கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனும் கோவமாக தான் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க கடையில். உடனே சரவணனும் அங்கே நடந்து வந்துக்கிட்டு இருக்கவும் உடனே சரவணனை பார்த்த பாண்டியனும், சரவணா நீ எங்கடா போகிற, எங்கே வரேன்னு சொல்லிட்டு சொல்லவே மாட்டுற. ஒரு டெலிவரி எடுத்துகிட்டு போனா இப்போல்லாம் ரொம்பவே லேட் ஆகுது. அப்படி எங்கே தான் போகிற, என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் வந்து கேட்கவும் உடனே எங்க சரவணனும், அப்பா நான் எங்கேயுமே போகலப்பா, நாங்கள் டெலிவரிக்கு தான் போயிட்டு வந்தேன். அதே மாதிரி அங்கே ஒரு கஸ்டமர் வந்து நிறைய ஆர்டர் வேண்டியது இருக்குது, அதுக்கெல்லாம் லிஸ்ட் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுக்க சொன்னார். அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு லேட் ஆகிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணனுமே சொல்லுவார். உடனே இங்கே இதை கேட்ட பாண்டியனும், சரவணா நீ சொல்கிறத என்னால் நம்ப முடியாது, நீ மறுபடியும் அந்த பொண்ணை மீட் பண்ணி பேசிட்டு வரதுக்காக தானே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் கேட்குறாரு. உடனே முடிச்சுக்கிட்டே, அப்பா அது வந்து நான் என்ன இல்லைப்பா, அவள் கோயிலில் நான் டெலிவரி கொடுக்கறதுக்காக போனேன், அதுக்கப்புறம் நான் அவளை எதாச்சா இப்போ பார்த்தேன், சும்மா ஒரு 4 வார்த்தை பேசிட்டு அங்கேருந்து நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணனும் பாண்டியன்கிட்ட சொல்லிடுறாங்க. பாண்டியன் இதை கேட்டதும், சரவணா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, அவள் தங்கமயில் வந்து இப்போ வாயும் வயிறுமா இருக்கா, இந்த டைமில் அவங்க அம்மா வீட்டில் நம்ம விட்டு வச்சுனா நம்ம மேலே தான் தப்பாக பேசுவாங்க. அதே மாதிரி நம்ம சமாதானமாக போகிறது தான் இந்த ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறது தான் நம்ம யோசிக்கணும். ஆனால் இந்த பிரச்சனையில் நீ இப்படி இன்வால்வ் ஆகாதரா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். அதுவும் இல்லாமல் அஞ்சலி கூட கொஞ்ச நாள் நீ பேசாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். ஆனால் நீ என் பேச்சை மீறி நீ அஞ்சலிக்கிட்ட பேசிட்டு வந்திருக்க. என்னடா என்னோட பேச்சுக்கு
வார்த்தைக்கு நீ மரியாதையே கொடுக்க மாட்ற. ஆனால் முன்னெல்லாம் நான் சொல்கிற பேச்சை நீ தட்டாமல் கேட்டுட்டு இருந்த. ஆனால் இப்போ என்ன உனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் தங்கமயில் ரொம்பவே பாவண்டா. ஏன்னா அவள் நம்மக்கிட்ட எவ்வளவோ பொய் சொல்லியிருக்கலாம், நம்மக்கிட்ட எவ்வளவோ துரோகத்தை பண்ணியிருக்கலாம். இந்த விஷயத்தை இந்த வயசு விஷயம், படிப்பு விஷயம், வேலை விஷயம், அங்கே நகை விஷயம்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தில் பொய் சொல்லியிருக்கலாம். ஆனால் இருந்தாலுமே அவள் ஒரு பொண்ணு, அதுவும் இல்லாமல் அவள் வாயும் வயிறுமா ப்ரெக்னெண்ட்டாக வேற இருக்கா. நம்ம இந்த மாதிரி டைமில் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அவளை நம்ம சந்தோஷமாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனும் சொல்லுவாங்க. இதை கேட்ட இங்கே சரவணனும், அப்பா என்னால் முடியாதுப்பா, அவள் செஞ்ச தப்பை என்னால் மறக்க முடியாது. அதே மாதிரி நீங்கள் மறுபடியும் அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்ற நினப்பை மட்டும் நீங்கள் உங்கள் மனசில் வளர்த்துக்காதீங்க. அவள் கூட என்னால் பேச முடியாது, அவள் கூட சேர்ந்து என்னால் வாழ முடியாது, அதே மாதிரி அவள் மூஞ்சை என்னால் பார்க்க கூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணனுமே சொல்லிடவும், உடனே பாண்டியனும் இங்கே சரவணா என்னடா பேசிக்கிட்டு இருக்க, நான் உங்ககிட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. அதே மாதிரி நான் சொல்கிற மாதிரி தான் நீ கேட்கணும். ஏன்னா ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நம்ம நாசம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பேர் வந்துடக்கூடாது. நீ அவ கூட தான் சேர்ந்து வாழணும். அதே மாதிரி இங்கே தங்கமயில் கூட பேசுறதுக்காக இங்கே உங்கள் அம்மாவையும் இங்கே மீனா ராஜின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே போயிருக்காங்க. நீ இந்த டைமில் அந்த அஞ்சலின்ற பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்க. இந்த விஷயத்த நீ பேசிக்கிட்டு இருக்கிற விஷயம் அங்கே தங்கமயிலுக்கோ இல்லை அவங்க அப்பாக்கோ அவங்க அம்மாக்கோ தெரிய வந்துச்சுன்னா இது வேறு மாதிரி ஒரு பிரச்சனையாகும்டா. உனக்கும் அவளுக்கும் டிவோர்ஸ் ஆகாமலே நீ அந்த பொண்ணுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்குது மிகப்பெரிய ஒரு தப்பு. அதுவும் இல்லாமல் இப்போ கர்ப்பமாக இருக்கா தங்கமயில். இந்த மாதிரி டைமில் நம்ம கோர்ட்டுக்கும் போலீஸுக்கும் நம்ம போகணுமா அப்படின்றதெல்லாம் நீ யோசிக்கணும்டா. யோசிக்காமல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுடா. அந்த பொண்ணு ரொம்பவே பாவண்டா. அவள் தப்பு பண்ணதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலுமே அவள் இப்போ கர்ப்பமாக இருக்கா. நம்ம அந்த விஷயத்தை நினச்சி நம்ம அவன் மேலே கொஞ்சம் பரிதாபப்பட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன சரவணனும், அப்பா நீங்கள் நினைக்கிற மாதிரி என்னால் நினைக்க முடியாதுப்பா. நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன்ல, அவள் பண்ண தப்பை என்னால் மறக்க முடியலப்பா. அதே மாதிரி நான் அவள் மேலே அளவு கடந்த நம்பிக்கையும் அன்பும் வச்சுட்டு இருந்தேன். ஆனால் இதெல்லாம் ஒரு விஷயமாக எடுத்துக்காமல் இந்த விஷயத்தை என்கிட்டயே அவள் மறைச்சி வச்சது எனக்கு எவ்வளோ பெரிய குற்ற உணர்ச்சியாக இருக்குது தெரியுமா, எவ்வளோ பெரிய மனவேதனையாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் மறுபடியும் அங்கே பாண்டியன் சொல்ல இங்கே பதிலடியாக அவ கூட நான் சேர்ந்து வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விடாப்பிடியா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கோயிலையுமே இங்கே சரவணன் அஞ்சலிக்கிட்ட வாக்குமே கொடுத்துட்டு வந்திருப்பாங்க. நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், அதே மாதிரி நான் உன்னை தான் கடைசி வரைக்கும் நான் உன்னை தான் பார்த்துக்குவேன், உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துட்டு வந்திருப்பாரு. இந்த வாக்கை காப்பாற்றணும். அதே மாதிரி தங்கமயில இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, தங்கமயிலோட குழந்தைய என்னால் வளர்க்க முடியும், அது என்னோட குழந்தைய நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. அப்பா நான் இன்னொன்றுமே சொல்கிறேன், அதே மாதிரி அவள் வயிற்றில் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறது என்னோட குழந்தைய என்னால் பார்த்துக்க முடியும், அதே மாதிரி அவளை இந்த வீட்டில் என்னால் சேர்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணனுமே சொல்லிடவும், உடனே இங்கே கோமதியும் அந்த வீட்டில் இருந்து தங்கமயில கூட்டிகிட்டுமே வந்துடுறாங்க. கூட்டிகிட்டு அங்கே வீட்டுக்குமே போகிறாங்க. உடனே இங்கே பாண்டியன் சரி சரவணா, நீ சாப்பிட்டியா, ஃபஸ்ட்டு நீ போய் வீட்டுக்கு போய் நீ சாப்பிட்டுடுவா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் அங்கேருந்து சரவணனை அமுச்சு விடுவாங்க. இங்கே பாண்டியன் இங்கே சரவணனா எதுக்கு அமுச்சு விட்டாங்கன்னு தெரியல. ஆனால் அதுக்குள்ளே இங்கே கோமதி தங்கமயில கூட்டிக்கிட்டு அங்கே வீட்டுக்குமே வந்துடுவாங்க. அந்த டைமில் சரவணனும் அங்கே என்ட்ரி ஆகிறாரு. உடனே இங்கே மயிலையும் அங்கே கோமதியும் பார்த்துட்டு பயங்கர கோபமாகவும் அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே கோமதியை பார்த்து, அம்மா எதுக்காகம்மா இவளை இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க, இவளை இங்கே கூட்டிகிட்டு வர வேணாம், இவ கூட நான் என்னால் சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லியுமே நீங்கள் மறுபடியும் என் பேச்சை கேட்காம நீங்கள் அவளை எதுக்காக கூட்டிகிட்டு வந்தீங்க, நான் என்னாலலாம் அவள் கூட வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா கிட்டேயே நான் சொல்லிட்டு வந்துட்டேன். மறுபடியும் அவளை இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வராதிங்கம்மா, அவள் என்னென்ன பொய் சொல்லி வச்சிருக்காளோ, இன்னும் என்னென்ன பொய்யை மறைச்சி வச்சிருக்காளோ தெரியலம்மா, நம்ம அவளை நம்பவே கூடாது, இது சென்டிமெண்ட்டாக பேச்சு இந்த வீட்டுக்குள்ளே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவள் பிளான் போட்டுக்கிட்டு இருக்கா, நம்ம அவளை நம்பவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் சொல்கிறாங்க. உடனே கோமதியும், சரவணா நான் சொல்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேளுடா, அவள் எவ்வளவோ தப்பு பண்ணிட்டா, விட்டுரு, அதெல்லாம் விட்டு தள்ளு. ஆனால் இந்த வீட்டுக்கு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க அம்மா கிட்டேயும் அவங்க அப்பா கிட்டேயும் நான் வாக்கு கொடுத்துட்டு அவளை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன். இதுக்கு மேலே நீ என்ன சொன்னாலுமே இங்கே நடக்க போகிறதில்ல. இங்கே தங்கமயில் மறுபடியும் இங்கே தான் இருக்க போகிறா, நீ அவ கூட தான் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியும் இங்கே தங்கமயில வீட்டுக்குள்ளேயுமே கொண்டு போகிறாங்க. அம்மா என்னால் இந்த வீட்டுக்குள்ளே
வர முடியாது. அவள் இந்த வீட்டுக்குள்ளே இருந்தானா நான் இந்த வீட்டுக்குள்ளே வரமாட்டேன். அதே மாதிரி உங்ககிட்ட யாருக்கிட்டையுமே நான் பேச மாட்டேன். அதே மாதிரி நான் இந்த ஊர்லேயே இருக்க மாட்டேன். ஏன்னா அவள் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் முடிவு எடுத்தேன்னா பின் வாங்க மாட்டேன். அதே மாதிரி அவள் பண்ண தப்பை நான் இன்னைக்கு வரைக்கும் மறக்கவே கிடையாது. அவள் இவ்வளோ பெரிய தப்பை பண்ணிட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல் கொஞ்சம் கூட வருத்தம் இல்லாமல் அவள் எப்படி வந்து நின்றுக்கிட்டு இருக்கா பாரு. இப்போ அவள் பண்ண தப்புக்கு ஒரு மன்னிப்பு கேட்டாளா, ஒரு இது குற்ற உணர்ச்சி இருந்துச்சா? அவளுக்கு எதுவுமே இருக்காதுமா. அவள் கண்டினியூஸாக எல்லாமே பிறவியிலே அவள் பொய்யிலே வளர்ந்தவ. அவளாலாம் இது மாதிரிலாம் அவளுக்கெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணனுமே சொல்லிக்கிட்டு இருக்கவும் மீனாவும் அங்கே வந்து மாமா நீங்கள் பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. ஏன்னா அக்கா ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையில் அப்படி ஒரு தப்பை பண்ணியிருக்கலாம், அப்படி ஒரு பொய்யை சொல்லியிருக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை வச்சு அவங்க தப்பான கேரக்டரு, அவங்க பிறவிலேருந்தே பொய் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, பிறவிலேருந்தே நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க, இப்போ அவங்க தங்கமையிலே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா என்ன நியாயம்? அவங்க ஏதோ தெரியாமல் அப்படி சொல்லிட்டாங்க மாமா. மறுபடியும் அவங்க இது மாதிரி ஒரு தப்பை பண்ண மாட்டாங்க. நீங்கள் அவங்க கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழணுமாம்மா. ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு வாரிசு வரப்போகுது. அந்த வாரிசை நம் எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாக பார்த்துக்கணும். அதே மாதிரி அந்த குழந்தையுமே சந்தோஷமாக வளரணும். அப்படின்னா நீங்கள் தான் மாமா அங்கே யோசிச்சு இங்கே அக்காவை இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகணும். நீங்களே இது மாதிரி பேசுனீங்கன்னா எப்படி மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுமே சொல்கிறாங்க. உடனே சரவணனும் இந்த பரப்பா மீனா, நீ இந்த விஷயத்தில் எதுவுமே தலையிடாத மீனா. எனக்கு இந்த விஷயத்தில் நிறையவே அடிபட்டுட்டேன், அதே மாதிரி நிறையவே கஷ்டப்படுத்திட்டேன். இதுக்கு மேலேயுமே என்னால் கஷ்டப்படுறதுக்கு தெம்புமே கிடையாது, தைரியமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணனுமே சொல்லிவிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே பாண்டியனும் கடையிலேருந்து கோமதிக்குமே கால் பண்ணவும் கோமதி அட்டன் பண்ணி எங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் உடனே பாண்டியன் என்ன என்ன கோமதி அங்கே தங்கமயில்கிட்ட போய் பேசுனியா? அவங்க என்ன சொன்னாங்க? தங்கமயில் என்ன சொன்னா? நீ அவள் கர்ப்பமாக இருக்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் வந்து சாரி இங்கே பாண்டியன் வந்து கோமதி கிட்ட விசாரிக்கவும் கோமதியும் எங்கள் எல்லாமே உண்மைதான், அதே மாதிரி நான் எங்கள் கையோட தங்கமயில வந்து நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஆனால் சரவணன் தங்கமயில கூட்டிகிட்டு வந்ததை பார்த்ததும் ரொம்பவே கோபமாகவும் அவள் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். நீங்கள் அவங்ககிட்ட சொன்னீங்களா இல்லைங்களா? ஏன்னா அவள் இது வாய்மயமாக இருக்கிற ஒரு பொண்ணை வந்து வாசல் வெளியவே நிற்க வச்சுக்கிட்டு இருக்கான். நீங்கள் அவனுக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் பேசி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியுமே சொல்லுவாங்க. உடனே எங்கள் பாண்டியனும் இங்கே சரவணனுக்கு கால் பண்ணி சரவணா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? தங்கமயில கூட்டிகிட்டு வர சொன்னது நான் தான் கூட்டிகிட்டு வர சொன்னேன். அதே மாதிரி நீ தங்கமயில் கூட தான் சேர்ந்து வாழணும். ஏன்னா அவள் ரொம்பவே பாவண்டா, அவள் ரொம்பவே அப்பாவி. எல்லா தப்பும் பண்ணது அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் மட்டும்தான். நீ அவள் மேலே கோபமாக இருக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா இந்த விஷயம் கடைசி வரைக்கும் இந்த விரிசல் ஏற்பட்டுருச்சுன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் ஒன்று சேர்ந்தே வாழ முடியாது. நான் சொல்கிறதனே கேளுடா, கடைசியில் நான் எங்கள் அப்பா நல்லது தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ யோசிப்ப. நீ எதுவுமே தப்பு பண்ணலைனாலுமே அவள் தப்பு பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாலுமே நீ உன்னோட வாழ்க்கையோட நல்ல இதை தான் நீ பார்க்கணும். நீ அது மாதிரிலாம் யோசிக்காதடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் கிட்டே வந்து பாண்டியனும் சமாதானம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சரவணனும் அங்கேருந்து கிளம்பவும் உடனே இங்கே தங்கமயில வந்து வீட்டுக்குள்ளேயுமே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. தங்கமயில பார்த்ததும் இங்கே அரசியும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவங்க கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் அண்ணி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நான் உங்களை இந்த வீட்டை விட்டு தரும்போது நான் ரொம்பவே கோவமாக பேசியிருக்கலாம், உங்களை மன்னிக்காமல் இந்த வீட்டை விட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் நீங்கள் அப்படி ஒரு பொய்யை சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்குமே கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி அண்ணனோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற கஷ்டத்தில் தான் நான் அது மாதிரி பேசிட்டேன், என்னை மன்னிச்சிக்கோங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அரசியுமே வந்து சொல்லுவாங்க. உடனே இங்கே தங்கமேலுமே அரசி நீ என்னம்மா பண்ணுவ? நான் பண்ண தப்புக்கு நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேணாம், நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். அதே மாதிரி இவ்வளோ பெரிய நல்ல ஒரு ஃபேமிலிக்கு கிட்ட நான் இப்படி இவ்வளோ பெரிய பொய்யை மறைச்சி வச்சுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இதுக்கு மேலே எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது, அதே மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. ஏன்னா நான் இனிமே இந்த மாதிரி ஒரு பொய்யும் சொல்ல மாட்டேன், அதே மாதிரி நான் எதுவும் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் பட்டு அனுபவிச்சதே போதும். அதே மாதிரி இந்த வீட்டுக்குள்ளே நான் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அத்தை என்னை விடாமல் என்னை அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இதுக்கு மேலேயுமே நான் உங்ககிட்ட எதனா ஒரு விஷயத்த மறைச்சேன்னா
என்னை விட முட்டாள் வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் சேர்ந்து ஒரு வேளை சாப்பாட்டுக்காக என்னை தண்டச்சோறு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் நீங்கள் இப்படி ஒரு வார்த்தையை என்கிட்டயோ இல்லை யாருக்கிட்டேயோ எங்கள் வீட்டாளங்கிட்டேயோ யாருக்கிட்டையுமே சொல்லியிருக்க மாட்டீங்க. ஆனால் எங்கள் அம்மா என்னை பெத்த அம்மாவே அப்படி பேசிச்சு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் வாக்கப்பட்டு வந்த ஒரு பொண்ணு, அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் மறைச்சி வச்சுருக்கேன், இப்படியெல்லாம் பொய் சொல்லி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் உங்களுக்கு பயங்கரமான கோபம் இருக்கும். அது எனக்கு நல்லாவே தெரியும். நான் இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ண மாட்டேன். அதே மாதிரி எல்லாரும் சேர்ந்து என்னை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தங்கமயிலுமே சொல்லிவிடுவாங்க. உடனே அங்கே பாண்டியனும் இங்கே கடையிலேருந்து வீட்டுக்குமே வராங்க. பாண்டியனை பார்த்ததும் இங்கே தங்கமயிலுக்கு கொஞ்சம் சந்தோஷமாகவும் அங்கே பாண்டியன்கிட்ட போயிட்டு, மாமா என்னை மன்னிச்சுக்கோங்க மாமா, ஏதோ நான் தெரியாமல் அப்படி ஒரு விஷயத்த நான் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே நான் எந்த ஒரு பொய்யையும் எந்த ஒரு தப்பையும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தங்கமயிலும் பாண்டியன்கிட்ட சொல்லிடுறாங்க. பாண்டியன் கேட்டுட்டு, ஏம்மா நீ வாயும் வயிறுமா இருக்க, என்கிட்ட எதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்க? நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். என்னோட பையன் உங்ககிட்ட தப்பான ஒரு விஷயத்த கேட்டுட்டான். ஒரு பொண்ணு கேட்கக்கூடாத ஒரு கேள்வியை அவன் கேட்டிருக்கலாம். அவனுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா இது இனிமே நீ என்னையோ இல்லை என்னோடய ஃப்ரெண்டையோ என்னையோ இல்லை என்னோடய ஃபேமிலியோ சரி எல்லாருமே உனக்காக நிற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இதை கேட்ட தங்கமயிலுமே, மாமா எனக்கு இது போதும் மாமா, இதுக்கு மேலே எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. அதே மாதிரி நான் இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணமே தங்கமயில் மட்டும்தான். இப்போ நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன். அதே மாதிரி நீயும் நல்லபடியாக வேலைக்கு போகணும், இல்லை நல்லா படிக்கணும், நல்லா ஒரு டீச்சிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உன்னை வேலைக்கு சேர்த்தேன். ஆனால் நீ படிக்கலை அப்படின்ற விஷயம் அப்போ தான் எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு. அந்த விஷயமெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. இந்த விஷயத்த நீ மறைச்சி வச்சு எல்லாருக்கிட்டேயுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பார்த்தியா? அதுதான் மிகப்பெரிய ஒரு கஷ்டமான விஷயம், மிகப்பெரிய ஒரு தப்பான விஷயம். நீ மறுபடியும் இப்படி ஒரு விஷயத்த நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் இங்கே தங்கமயில்கிட்ட சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் கோமதியும் தங்கமயில ஆர்த்தி தட்டு எடுத்து உள்ளேயுமே கூட்டிகிட்டு போய்ட்றாங்க. அத்தை எனக்கெல்லாம் என்னத்துக்கு அத்தை ஆர்த்தி தட்டு? நான் என்ன எல்லாம் நாட்டுக்கு நல்லது செஞ்சுட்டேனா, இல்லை நாட்டுக்கு இல்லை வேறு எதனா பண்ணியிருக்கேனா? நான் எதுவுமே பண்ணதில்லை அத்தை. எனக்காக இது எதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் உங்களுக்கு எந்த ஒரு சந்தோஷமும் கொடுத்தது கிடையாது, எந்த ஒரு நிம்மதியும் கொடுத்தது கிடையாது. அதுக்கு எதுக்கு அத்தை இதெல்லாம்? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ எனக்கு வேணாம் அத்தை ஆர்த்தியெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தங்கமயிலும் வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன தங்கமயில்கிட்ட, மயில் எனக்கு உன் குழந்தை நீ கர்ப்பமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதும் அப்போவே உன்னோட குழந்தைய என்னோட கையில் வச்சு சந்தோஷமாக பார்க்கணும் போல் இருந்துச்சு. ஆனால் அந்த ஒரு சந்தோஷமான ஒரு மூமெண்ட்டை நீ என்கிட்ட சொல்லாமல் மறைச்சிட்ட. அதுவும் இல்லாமல் இந்த சந்தோஷமான விஷயத்தை வச்சுக்கிட்டு நீ இவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லிட்டு மீனா தான் சொன்னான். இதெல்லாம் பார்க்குற போது எனக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா மறுபடியும் இது மாதிரி ஒரு தப்பும் நடக்கக்கூடாது அப்படின்றதுனால தான் நான் இப்போ வரைக்குமே உங்கள்கிட்ட இது மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையில் அப்படி ஒரு விஷயத்த மறைச்சி வச்ச, அது எனக்கு நல்லாவே புரியுது. அதே மாதிரி அந்த ஒரு விஷயத்தில் உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் மட்டும்தான் தப்பு பண்ணாங்க அப்படின்றது எனக்கும் இப்போ நல்லாவே புரிய வந்துருச்சு. அந்த விஷயத்த நீ மறைச்சி வச்சது மட்டும் தான் மிகப்பெரிய ஒரு தப்பாக அதெல்லாம் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலேயுமே எந்த ஒரு பொய்யான விஷயமோ பொய்யான கருத்துமே நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரியுமே இங்கே சொல்லியிருப்பாங்க. இங்கே கோமதி பாண்டியன் இங்கே அந்த ஒரு பையன்கிட்ட. ஏன்னா இங்கே கோமதி அங்கே இந்த வீட்டில் தங்கமயில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீட்டுக்குள்ளே கொண்டு போனாங்க. ஆனால் தங்கமயில் இப்போ வரைக்கும் வருத்தப்பட்டுக்கிட்டு அழுதுகிட்டு அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நான் என்ன சொல்ல வரதுன்னு இதுக்கு மேலே நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. உடனே என்ன இங்கே தங்கமயில் அந்த வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ யோசிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்காக நிறைய முயற்சியுமே எடுத்தாங்க. இங்கே பாண்டியன் கோமதி மேலே கேஸுமே கொடுத்தாங்க. ஆனால் அப்படி இருந்தும் எந்த ஒரு விஷயமும் நடக்கலை அப்படின்னா அதுக்கு ரீசன் என்ன? அங்கே ஊழல் பண்ணுறாங்க, அந்த காசை அமுத்திக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தானே. இப்போ நாங்கள் யாருக்கும் எந்த ஒரு துரோகமும் பண்ணியிருக்க மாட்டோம். அதே மாதிரி உனக்குமே பண்ணியிருக்க மாட்டோம். ஏன்னா நீ ரொம்பவே நல்ல ஒரு பர்சன். அதே மாதிரி நீ பார்த்தாவே அப்பாவியே இருக்க. என்னோட பையனை சரவணனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இங்கே
தங்கமயில் கிட்ட பாண்டியன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, கோமதியும் இங்கே தங்கமயில பார்த்து, தங்கமயில நீ இதுக்கு மேலே எந்த ஒரு வேலையுமே இங்கே செய்யக்கூடாது. நாங்கள் செஞ்ச சாப்பாடையும் செஞ்ச சமலையும் சாப்பிட்டுக்கிட்டு நீ பேசாமல் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கணும். நீ கஷ்டப்படக்கூடாது, நடக்கக்கூடாது, ஓடக்கூடாது. உன்னை நான் பத்திரமா பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. என்னோட பேரனை என்னோட பேத்தியை நானே தான் வளர்ப்பேன். அதே மாதிரி என்னோட கையில் போட்டுக்கிட்டு நான் சந்தோஷமாக அவனை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியுமே சொல்லிடுறாங்க. உடனே இதை கேட்டால் தங்கமயிலும், அத்தை நீங்கள் தானே அத்தை, என்னோட குழந்தைய நீங்கள் வளர்த்தா என்ன, நான் வளர்த்தா என்ன, ரெண்டுமே எனக்கு சந்தோஷம்தான், ரெண்டுமே எனக்கு மனப்பூர்வம் தான். ஏன்னா இப்போ என்னோட வயிற்றில் குழந்தை இருக்குது, குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போதும் சரி, நான் இப்படி இருக்கேன்னு நினச்சாவே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த விஷயத்த உங்களுக்கெல்லாம் சொல்லணும், நான் சந்தோஷப்படணும், அதே மாதிரி நீங்களும் ரொம்பவே சந்தோஷப்படணும் அப்படின்னெல்லாம் நான் நிறையவே கற்பனை பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ஆனால் இந்த விஷயமெல்லாம் ட்ராப் பண்ணதுக்கு காரணம் அவர் மட்டும்தான். அவர் மட்டும் அந்த கோயிலில் இப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருந்தார்னா நான் எந்த ஒரு வருத்தமும் பட்டிருக்க மாட்டேன், எந்த ஒரு விஷயமும் நான் யோசிச்சிருக்க மாட்டேன். ஏன்னா இங்கே அவர் என்னை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு அப்படின்னு நினைக்கிற போது தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாகவே இருக்குது அப்படின்னு இங்கே தங்கமயில் கோமதி கிட்ட சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்னதுன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.